அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்டட் தமிழ் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன விதமான ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இன்ஃபர்மேஷனான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸாக இருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே வந்து க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் ஓப்பன் ப்ரைஸ் வந்து நியர் டு அவர் நம்பர் தான். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து நம்மளுடைய 24,182 அப்படிங்கிற நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருந்தாங்க. ரொம்ப நேரமாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த பிளேஸ் வந்து இது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் இருந்தனால மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. ஈவன் நம்ம இன்றைக்கி ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம், அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய டைமிங் கேண்டில் வந்து இந்த T ஈக்குவல் டு N அப்படிங்கிற செட்டப்பில் வந்து வந்திருக்காங்க. இந்த T ஈக்குவல் டு N அப்படிங்கிறது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணிதான். இருந்தாலும் இன்னையுடைய வியூ படி நம்ம எதிர்பார்த்தது 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரொம்ப நேரமாக எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளாகவே இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்களே தவிர்த்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நமக்கு இதுக்குள்ளாகவே இந்த டைமிங் கேண்டிலுக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருந்தாங்களே தவிர நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். பேஸ்ட் ஆன் 50% மொமெண்டம் டேல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதும், எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட என்ட்ராகுது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக அந்த டேயில் வந்து ஸ்டே அவையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்டையும் கேபிட்டலையும் கண்டிப்பாக உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ், நம்ம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டியூ டு ஹெவி ரெயினால் வீடியோ போடுறது அப்படிங்கிறதே வந்து ஒரு சிரமமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக அந்த டைமிங் கேண்டிலுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் ரொம்ப நேரமாக அந்த இடங்கள்லேருந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்க. அண்ட் அகைன் வந்து எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் வந்து இந்த இடங்கள் 55,619 அண்ட் 55,832 அப்படிங்கிற இந்த ரெண்டு லெவலுக்குள்ளாகவே இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிஞ்சிட்டாங்க. ஈவன் இது மாதிரி 50% ஆஃப் டேயில் வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஸ்டே அவையாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடைய என்ட்ராகும் பொழுது இனிமேல் உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியும். ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இது மாதிரி 50% ஆஃப் டேல ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எந்த ஸ்டாக்ஸ் எந்த டைமில் கொடுத்துருந்தோம் அதெல்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டூல் பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னாலும் 1 மினிட்டும் சரி 5 மினிட்ஸும் சரி நமக்கு நல்ல ஒரு புல் பேக் ட்ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு மொமெண்டம் கேண்டில் வந்து நமக்கு எந்த டைமில் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். மொமெண்டம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ண முடியாது. பட் ஆப்ஷன் மொமெண்டம் வேண்டும் அப்படின்னா அந்த மொமெண்டம் கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதன்படி இந்த மொமெண்டம் கேண்டில் வந்து எந்த டைமில் வராங்க அப்படின்னும் அதையும் நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 24,100 கால் ஆப்ஷன் வந்து 144 எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் மோர் தென் 189 வரைக்குமே போயிருந்தாங்க. இன்ட்ரோ டேயில் ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் டேயில் மோர் தென் 45 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு
நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் அதையும் நம்ம இன்றைக்கி கேப்சர் பண்ணினோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21 ஏப்ரல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஹைண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 21 ஏப்ரல் வந்து ஒரு ட்ரெண்ட் டிசைடிங்கான ஒரு டேட். இதுக்கு மேலே மார்க்கெட் போனாங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நமக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கும், இதுக்கு கீழே மார்க்கெட் போகும் பொழுது ஃபர்தராக நமக்கு ஒரு இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணலாம். அதன்படி மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. பட் புல் ரனில் தான் இருக்காங்களே தவிர்த்து டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. பட் நமக்கு 21 ஏப்ரலினுடைய லோ கட்டாயி க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய நம்பர்ஸில் எல்லாமே நீங்கள் டச் ஆகிட்டு ஒரு டே கேண்டில் ரிவர்ஸ் ஆகும் பொழுது நல்ல ஒரு புல் பேக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ஹை உடைச்சி ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு இனிமேல் லாங் போகிறதுக்கான டபுள் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. இதுக்கப்புறமாக கிளியராக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 21 ஏப்ரலினுடைய நேத்தியுடைய டே கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் நிஃப்டி. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கும். 50% மொமெண்டம் டேயில் வந்து என்ன ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அந்த ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டி SGX வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. SGX வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் வந்து நெக்ஸ்ட் டேயில் வந்து நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வரும் பொழுது அதுவுமே ஒரு இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதன்படி ஐடி செக்டார்ஸ் வந்து இப்போ ரேடாரில் வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார்ஸ், குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டி இதெல்லாமே சேர்ந்து வரும் பொழுது மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். பட் நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்பொழுது அந்த இடங்களில் நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 21 ஹையை உடைத்து ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது பேங்க் நிஃப்டி வந்து இன்னுமே ஒரு புல் ரன் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நிஃப்டி வந்து நமக்கு கொடுக்கல. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் 21 ஏப்ரலுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் ரெண்டுமே நமக்கு நிஃப்டி வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் பேங்க் நிஃப்டி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும் பொழுது இனி ஒரு புல் பேக்லையுமே நம்ம லாங்குக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் மறுபடியும் இந்த இடங்கள் வந்து நமக்கு டச் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும். பட் 21 லோ கட் ஆகும் பொழுது மார்க்கெட்டில் நம்ம ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்ல ஒரு புல் ரனில் இருக்காங்க. அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டியுமே நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஆல் டைம் ஹையில் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி நாம் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது 50% மொமெண்டம் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும். நிஃப்டியில் சொன்னபடியே குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டாரும் நமக்கு வந்திருக்காங்க, அதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேன்லாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 23 ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 23 ஏப்ரல். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். டூல் பேஸ்டாக ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு.
செக்டார் டு வாட்ச் ஃபார் 23rd April. ஐடி செக்டார் வந்து ரேடாரில் வந்திருக்காங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டார்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக சொன்னபடியே ஐடி செக்டார் வந்து நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது நெக்ஸ்ட் டே இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். நாளைக்கு மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணலாம், எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் பொழுது நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வராங்க அப்படின்னா அதையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். 5 minutes படி பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டில், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி தேடி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் இன்னையுடைய வீடியோ போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நெட்வொர்க் இஷ்யூ அண்ட் ரொம்பவே ரெயினாக இருக்குது. ஸோ வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னபடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பொறுத்து ஒரு ட்ரேடை நீங்கள் இனிஷியேட் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு இனிமேல் லேர்னிங் பர்பஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுடைய லேர்னிங் வந்து அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம சேனல் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.